Hey, hello, welcome to the podcast. So, this is my first time. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்னென்னா புதுசாக தான் ஆரம்பிக்கிறேன். எப்படி சொல்கிறது, ஒரு புக்கு வந்து படிக்க அதை வாசித்து ஃபுல்லாக வாசிக்க மாட்டோம். பட் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஐஎம் எம்பிபிஎஸ் கிராஜுவேட். நான் வந்து டாக்டர். ஸோ இப்போ பிஜிக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் கிடைச்சா எந்த பிஜி கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இனிமேல் தான் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒர்க்கிங் இன் அ கிளினிக், ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ஐசியூ ஆல்சோ. ஸோ இது வரைக்கும் எனக்கு சான்சஸ் புக்ஸ் படிக்க அதிகமாக சான்சஸ் எதுவுமே இல்லை. அதனால் இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு சில புக்ஸு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பிடிச்ச விஷயம்னா சைக்காலஜி, சைக்காட்ரி அப்படிங்கிறது உளவியல் சம்மந்தப்பட்டது படிக்க பிடிக்கும். ஸோ அது புரியுதோ இல்லையா, நான் 1-2 படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ பட் இப்போ தான் ஃபுல் புக்கு படிக்கணுங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி வந்து அப்துல் கலாமோட ஒரு புக்கு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதாவது மெடிசன் இல்லாத ஏதாவது ஒரு புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இல்லை, ஜஸ்ட்டு கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் படம் பார்ப்பேன், ஏதோ 1-2 சோசியல் மீடியா பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக மெடிசன் சம்மந்தப்பட்டதை தான் நிறையா ரீட் பண்ணிருப்பேன் இந்த குறிப்பிட்ட ஒரு 6 years அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹை ஸ்கூல் புக்ஸ் தான் ரீட் பண்ணேன். அதுக்கு இடையில ஏதாவது ஒரு சில கதை புக்கு எப்போயாவது ரீட் பண்ணியிருப்பாங்க, வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது, நிறையா நேரம் ஆகும். ஸோ பட் இதை வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இப்போதைக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு முன்னாடி இக்கிகாயின்னு ஒரு புக்கும் படிச்சிருக்கேன். இக்கிகாயில் ஓரளவு பாதி கிட்டத்தட்ட அதோட சைக்காலஜி ஆஃப் மணி அதுவும் படிச்சுட்டு இருந்தேன். அது ரெண்டுமே இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இதை முடிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு புக்காக முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ என்ன புக்கு ரேப் அவுட் அப்படிங்கிற மாஸ்டர் கான்வர்சேஷன், யுவர் கைட் டு பில்டிங் இன்ஸ்டன்ட் ரேப் அவுட், அதுதான் படிச்சிட்ருக்கேன். ரேப் அவுட் த 4 ways to read people அப்படிங்கிற எமிலி ஆலிசன் அண்டு லாரன்ஸ் ஆலிசன். ஸோ இவங்க 2 பேரும் எழுதுனது தான் இந்த புக்கு. ஸோ இவங்க எமிலி ஆலிசன் தான் மெயின் ஆத்தர் போல். ஸோ அவங்க எழுதின புக் இது. ஸோ இன் ரேப் அவுட் லாரன்ஸ் அண்ட் எமிலி. ஸோ ஃபஸ்ட்டு ரேப் அவுட் அப்படின்னா என்னென்னு பார்த்துப்போம். ஸோ ரேப் அவுட் அப்படின்னா என்னென்னா க்ளோஸ் அண்ட் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் இன் விச் த பீப்புள் ஆர் குரூப்ஸ் concerned understand each other's feeling or ideas and communicate well. ஸோ எப்படி சொல்ல வராங்க, க்ளோஸ் அண்ட் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே புரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு க்ளோஸ்டாக அமைதி ஹார்மோனியஸ் அப்படின்னாவே ஒரு சாந்தமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். இன் விச் பீப்புள் ஆர் குரூப்ஸ் கன்சர்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் ஃபீலிங். ஒரு மனைவி அவங்கள கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற விதமாக இருக்கட்டும். ஸோ ஐடியாஸ் அண்ட் கம்யூனிகேட் வெல், அதுக்கான ஐடியாஸு சில எப்படி அதெல்லாம் டெவலப் பண்ணுறது, கம்யூனிகேட் மீன்ஸ் மேலும் வளர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா ரேப் அவுட் நல்லுறவு வச்சுக்கிறது, ஒத்துணர்வு.
ஸோ ரெஃபரிங் டு எ ஹார்மோனியஸ் ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வித் குட் கம்யூனிகேஷன். ஸோ நல்ல ஒரு தொடர்பில் இருக்கிறது. ஸோ லைக் இதில் வந்து எம்பத்தி அந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ இதுதான் வந்து ரேப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேப்போர்ட் ரேப்போர்ட்டோட மீனிங்னா லைக் ஆர் வி கோயிங் த்ரூ எனி குட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த புக்கு எழுதினவங்க, ஸோ ரேப்போர்ட் புக்கு எழுதினவங்க வந்து லாரன்ஸ் அண்ட் எமிலி ஆலிசன். ஸோ ஐ திங்க் தே லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன். ஸோ அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஸோ என்ன முக்கியம்னா இந்த தோஸ் டூ ஆர் லைக் லாரன்ஸ் ஆலிசன் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அட் யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரில. பட் சைக்காலஜி அவர். எமிலி ஆலிசன் வந்து பிஹேவியரல் அட்வைசர் அண்ட் கிளினிக்கல் சூப்பர்வைசர் who works with the organization on interpersonal communication and rapport building. So she is the most likely, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் பற்றி அந்த மாதிரியான ஒரு டாக்டராக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் லைக்கு அது பேர் என்ன சொல்லுவாங்க, லைக் ஒரு செஷன் சொல்லுவாங்க, லைக் பிஹேவியரல் அட்வைசர் அண்ட் கிளினிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்னாவே ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் கோச்சிங் அந்த மாதிரி தான் சம்திங். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ரேப்போர்ட் பில்டிங்னாவே அதுதான் ரிலேஷன்ஷிப் கோச்சிங் அந்த மாதிரி தான். ஸோ தேர் வில் பி அவங்க இதுக்குள்ளே ஏதாவது ஒரு கான்செப்ட்ஸ்லாம் மெத்தட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் இந்த புக்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. லைக்கு இந்த புக்கு வந்து 4 ways to read people அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இது வந்து என்னென்னா லைக் கண்ட்ரோல்னால் அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் லைன், கண்ட்ரோல் லைக் லைன் அந்த மாதிரி தான் சிமிலாரிட்டி படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல், கேபிட்டுலேட்னா மவுஸ் கொடுத்துருக்காங்க, கன்ஃப்ரண்ட்னா டீரெக்ஸு, கோஆப்ரேட்னா மங்கி. அந்த மாதிரி லைக் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் லைக் அதை நான் எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது கண்ட்ரோல் லைக் லைன், கேபிட்டுலேட் லைக் மவுஸ், கான்ஃப்ரண்ட் லைக் டீரெக்ஸா எனக்கு ஒன்றும் புரியலை. டீரெக்ஸ் அவங்க இங்கே பார்த்ததே இல்லை, சரி விடுங்க. கோஆப்ரேட் லைக் மங்கி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை பின்னாடி போக போக எதுக்காக இது ரிசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதை படிக்க தான் தெரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு இது ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், லேட்டரான் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஸோ அதோட மெயினான ஒரு விஷயம் என்னென்னா லைக் லாரன்ஸ் ஆலிசன் அண்ட் எமிலி ஆலிசன் ரெனவுண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஃபாரன்சிக் சைக்காலஜி அப்படின்னு தான் இந்த புக்கில் போட்டிருக்கு. அன்வியல் ரெவல்யூஷனரி அப்ரோச் டு கம்யூனிகேஷன் தட் டிரான்ஸ்ஃபார்ம் ஈவன் த மோஸ்ட் சேலஞ்சிங் இன்ட்ராக்ஷன். ஸோ லைக் இங்கே என்ன தமிழாக்கம் செய்யப்பட்டப்போ லைக் தடயவியல் உளவியல் புகழ்பெற்ற நிபுணர்கள் ஸோ மிகவும் சவாலான தொடர்புகளை கூட மாற்றும் ஒரு புரட்சிகரமான தொடர்பு அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றனர். ஸோ லைக் புரட்சிகரமான தொடர்பு அணுகுமுறை அப்படிங்கிறப்பே கம்யூனிகேஷன் புரட்சிகரமான தே ஆர் பெட்டர் அட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி. ஸோ அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா ட்ராயிங் ஃப்ரம் 3 டெக்கேட்ஸ்னால் ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ எக்ஸ்டென்சிவ் அனலைசிஸ் ஆஃப் ஓவர் 2000 hours ஆஃப் டெரரிஸ்ட் இன்ட்ராகேஷன். ஸோ அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஸோ 2000 hours அப்படின்னா எவ்வளோ நாள். ஸோ அந்த ஹவர்ஸ் இப்போ மானிட்ரு பண்ணியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ லைக் எவ்வளோ நாள்னால் 83 days. ஸோ எப்படி சொல்கிறாங்க, 83 days 2000 hours ஆஃப் டெரரிஸ்ட் இன்ட்ராகேஷன். ஸோ அது நேரில் பார்த்த மாதிரியே நான் சொல்ல முடியாது. பட் இன் புக் தே சேஸ்னால் இப்போ கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ட்ராகேஷன் டெரரிஸ்டோட இன்ட்ராகேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள், 83 days. மோஸ்ட்லி 83 to 84 days வருது கால்குலேட் பண்ணிங்கன்னா.
they provide invaluable insights into dynamic of human behavior. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா லைக் மனித நலன் எப்படி பிஹேவியர்னு தமிழ் எப்படி சொல்கிறது லைக் ஆமாம் லைக் பிஹேவியர் ஹியூமன் பிஹேவியர்னால் லைக் நடத்தையை பற்றி சொல்ல வராங்க. விலை மதிப்பற்ற நுண்ணறிவுகளை. ஸோ லைக் நடத்தையை பற்றி எல்லாருமே சொல்லிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்த உடனே இப்படி இவன் அப்படி அவன் அப்படி இவன் இப்படி அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து நுண்ணறிவுகள்னால் லைக் வாட் இஸ் பிஹைண்ட் எவ்ரி திங் தே டூ அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்க மைண்டில் என்ன நினச்சாங்க, என்ன வெளிப்பாடாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். லைக் உதாரணத்துக்கு நான் என்னோடய உதாரணம் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். லைக் ஏன்னா இவங்களோட உதாரணத்தை சொல்கிறேன். நான் இந்த நுண்ணறிவுகளுக்காக சொல்ல வரேன். லைக்கு நடத்தை பிஹேவியர் அப்படின்னா லைக்கு ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து லைக்கு ஹெட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்லேயே இருந்தால் ஒரு சில லைக் ஒரு அந்த சைக்காலஜிக்கல் இதெல்லாம் உளவியல் ரீதியான ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஹெட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. அது எனக்கு புரிஞ்ச அர்த்தத்துலேருந்தே சொல்கிறேன். ஹெட்டு அப்படின்னா லைக் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கவே மாட்டான். ஸோ ஹீ ஆர் ஷீ டூ லைக் ஃப்ளோவில் எல்லாத்தையும் பண்ணுறது. ஃப்ளோவில்னா லைக் தே ஆர் லைக் ப்ளஷர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஷர் பிரின்சிபல்னால் ஷார்ட் டேர்ம் ப்ளஷரபுளாக ஆக்டிவிட்டி எது இருக்கோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. லைக் உதாரணத்துக்கு இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு ஏதாவது ஒரு பேட் பிஹேவியர்ஸ்னால் லைக் ஒரு சிகரெட்டு, அப்புறம் லைக் தண்ணி அடிக்கிறது, அப்புறம் சம்வாட் கஞ்சா, கொக்கைன் அதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே ஷார்ட் டேர்ம் ப்ளஷரபுள் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில இன்னொரு லைக் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ளஷரபுளாக உமனுக்கும் கொடுக்குறது வந்து லைக் மாஸ்டர்பேஷன் ஆப்வியஸ்லி. ஸோ இதெல்லாமே கெமிக்கல் பேஸ்டு தான். விச் இஸ் கெமிக்கல்னால் ஸோ நம்ம பிரெயின் கெமிக்கல் பேஸ்டு தான். விச் இஸ் டோப்பமைன், செரட்டோனின் இதெல்லாமே ஆட் பண்ணும். இதை பொறுத்து மனித நடத்தைகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்தந்த வயசில் ஸோ லைக் இந்த ஹெட் அப்படிங்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷார்ட் டைம் ப்ளஷரபுள் ஆக்டிவிட்டி, செரட்டோனின் மாதிரி அந்த லாங் டேர்ம் ப்ளஷருக்காக லாங் டேர்ம் கோலுக்காக போக மாட்டாங்க. பட் இந்த டோப்பமைன் மாதிரி ஷார்ட் டேர்ம் கோலுக்காக போகிறவங்க. ஸோ இது தான் அந்த தண்ணி அடிச்சுட்டு அது இதுன்னு கும்மாளம் அது இதுன்னு இருக்கிறதெல்லாம் இந்த ஹெட்டு. ஈகோங்கிறவங்க சூப்பர் ஈகோ பற்றி சொல்லிடுறோம். சூப்பர் ஈகோ லைக் ஒரு கோடு மாதிரி, அந்த கோட்லேயே தான் இருப்பாங்க. அது கீழேயும் வர மாட்டாங்க, மேலேயும் போக மாட்டாங்க. இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பர்ஃபெக்ட் கிடையாது. இவங்க வந்து ஓவர்லி பர்ஃபெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் தேவில் எனக்கு புரிஞ்ச அர்த்தத்தில் தான் இதை சொல்கிறேன். ஸோ இஃப் தெர் இஸ் சம் அதர் மீனிங் ஸோ யூ கேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். வேறையா சர்ச் பண்ணி கூட பார்த்துக்குங்க. ஸோ சூப்பர் ஈகோ அப்படிங்கிறப்ப லைக் அவங்க வந்து லைக் ஒரு சிலர் ரூல்ஸை மீறிட்டாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப சாடுறதா இருக்கட்டும். ஸோ லைக் அங்கே ஒரு இடத்துல ஒரு லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். லைக் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்காங்க, டூ வே ரோடு. பட் ஆனால் மொத்தம் 1 வேவில் வர மாதிரி ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். இது தப்பு தான். பட் அந்த டைமில் அவனுக்கு வேறு வழி இல்லை, அங்கே தான் வந்தாகணும். ஆனால் இந்த சூப்பர் ஈகோக்காரன் அதை ஏற்றுக்க மாட்டான். அவனை போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும். அந்த மாதிரி லைக் ஹே வில் மோர் லைக்லி லா ஓரியன்ட். அந்த ஏன் நீ இந்த ரூல் படி நீ ஏன் நடக்கலை, நான் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ரூல் போட்டிருக்கேன், அந்த ரூல் படி ஏன் நீ மீறி நடந்த அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ லைக் அனாவசியமாக கூட அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ சரி இதை ஒரு தடவை விட்டுடலாம் அப்படின்னு கூட விட மாட்டான். அவன் நீ ஏன் பண்ண அப்படிங்கிறத விடாமல் பிடிச்சிருப்பான். ஸோ அதேமாரி தான் சூப்பர் ஈகோ. பட் ஈகோங்கிறவன் தான் ஒரு பேலன்ஸ்டானவன்.
அவன் வந்து லாஜிக்கல் திங்கிங்னா லைக்கு இந்த எக்ஸ்ட்ரீம், அந்த சூப்பர் ஈகோ எக்ஸ்ட்ரீம் போக மாட்டான், இந்த ப்ளஷர் பிரின்சிபலுக்கும் போக மாட்டான். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்மளுக்கு வந்து லைக் வி ஹாவ் டு இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக நம்ம ப்ளஷர் பிரின்சிபல் படி ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஆனால் எவ்வளோ ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது அது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ஓவர் ரூல் படி இல்லாமல் லைக் ஆனால் நம்ம ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமாக போகாமல் லைக் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது. இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகிற அந்த பர்சன் தான் ஈகோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஹெட்டு, சூப்பர் ஈகோ. ஸோ சூப்பர் ஈகோங்கிறவன் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணுறவன், மற்றவங்க ஃபாலோ பண்ணினா அவங்கள பார்த்து திட்டுறவன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு கண்ணாபின்னான்னு ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் இருக்கிறவன், ஆனால் நடுவில் இருக்கிற ஒருத்தன். ஸோ ஹீ இஸ் பேலன்ஸ்ட் இன் பிட்வீன் இந்த சூப்பர் ஈகோ தாட்டு வந்தாலும் இந்த பர்செப்ஷனையும் எடுத்து கால்குலேட் பண்ணி இதுக்கு ரெண்டுத்துக்கும் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். நான் இதுக்கான இன்னொரு ரெக்கார்டு கூட உங்களுக்காக போடுறேன். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு எக்ஸாம்பிளோடு வரேன். ஓகேவா? ஸோ இது ஏன் இங்கே சொல்ல வந்தேன், ரேப் அவுட் அப்படிங்கிற புக்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ இதன் அடிப்படையில் தான், இந்த 3 அடிப்படையில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நடத்தைகள் அப்படிங்கிறது நம்மளால் பிரித்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இது ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் பிரித்து ஒரு நடத்தைகளை இப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமையே நம்ம சப்கான்ஷியஸாக வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இதெல்லாம் இவ்வளோ கண்டுபிடிச்சி இவங்க வந்து இதுக்கு ஒரு தியரி கொடுத்து இது இப்படியும் செய்யலாம், இதை எப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ அதுதான் லைக் நுண்ணறிவு. நீ வெளிவோட்டமாக எல்லாருமே இதை பற்றி இப்படி சொல்லிடலாம், எது வேணால் சொல்லிடலாம். இவன் சும்மா ஓவர் வாயாக இருக்கான், இவன் என்ன இப்படி புலம்பிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இவன் வெளிப்படையாக சொல்லிடுவான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறத இந்த உளவியல் சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்ல முடியும். அவை மனித நடத்தையின் இயக்கவியல் பற்றி விலை மதிப்பற்ற நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. அவற்றின் புதுமையான மாதிரியானது தொடர்புகளை 4 தனித்துவமான பாணிகளாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாடு, சிங்கம். ஸோ விச் இஸ் லைன். கட்டுப்பாடு அப்படிங்கிறது லைன் ரிசம்பிள் பண்ணுது. அதை சரணடைதல் அப்படிங்கிறது மவுஸ் ரெசம்பிள் பண்ணுது. எதிர்கொள்வது டைனோசர்னால் டீரெக்ஸ் ரெசம்பிள் பண்ணுறது. ஸோ ஒத்துழைத்தல் அப்படிங்கிறது விச் இஸ் கோஆப்ரேட் அப்படிங்கிறது குரங்கு அப்படிங்கிறது மங்கியை ரெசம்பிள் பண்ணுறது. வாசகர்கள் உரையாடல்களை வழிநடந்த அனுமதிக்கிறது. ஓகே, அது கடினமான அண்டை வீட்டாரோ அல்லது உயர் பங்கு சந்தேக நபருடனோ நம்பிக்கையுடனோ தெளிவுடனும் இருக்கும். லைக் நம்ம பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயும் சரி, இல்லை உயர் பங்கு சந்தேக, இது ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி பண்ணி வச்சுருக்கு. லைக் எப்படி இங்கிலீஷில் பார்க்குறேன் இருங்க. வெதர் வித் a difficult neighbor or a high stakes suspectனாவே புரிஞ்சிச்சு. லைக் ஏதோ with confidence and clarity. This accessible guide empowers individuals to foster genuine rapport and achieve their goals in any situation. அதான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட்டு பர்சனல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, பட்டு ஆல்சோ நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க அவங்க கூட எப்படி இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்க கூட நீங்கள் எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வந்திருக்கு. அந்த கோல்ஸ் இந்த புக்கில் அதை தான் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு 4 மெத்தடை வச்சு லைக் ஏற்கனவே கண்ட்ரோல் ஒன்று, கேபிட்டுலேட் அப்படின்னு, இன்னொன்று கன்ஃப்ரண்ட், இன்னொன்று கோஆப்ரேட். கண்ட்ரோல்னா லைன், கேபிட்டுலேட்னா மவுஸ், கன்ஃப்ரண்ட்னா டீரெக்ஸ் ஆர் டைனோசர், டைரானோசர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கோஆப்ரேட் அப்படிங்கிறது மங்கி. அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆல் ஆர் ரெசம்பிள் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் ரெசம்பிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்தது இன்னொரு ஆத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எமிலி ஆலிசன் is a multifaceted author and expert in the field of interpersonal communication and relationship building. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவர் வந்து ஃபாரன்சிக் சைக்காலஜி படித்தவர். இவங்க வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங், ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணுறது, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கப்புள்ஸாக தான் இவங்கள்ட்ட போவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ வித் பேக்ரவுண்ட் இன் சைக்காலஜி அண்ட் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோச்சிங். ஸோ இவங்களுக்கும் கோச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கம்பைன்ஸ் அகாடமிக் இன்சைட்ஸ் வித் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதாவது அவங்களுக்கு கிடைச்ச அந்த அகாடமிக்ஸில் கிடைச்ச ஒரு சில தியரிஸையும் வச்சு ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் டு ஹெல்ப் இண்டிவிஜுவல் ஃபோஸ்டர் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ். அதாவது இண்டிவிஜுவல் யாரெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு பேஷண்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல் கனெக்ஷன் இன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஸ்பேஸில். பர்சனல்னாலும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில், அவங்கன்னா அந்த ஆத்தரில் அவங்கள்ட்ட வர கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப்லேயும் எப்படி ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஒர்க் எம்பசைசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பத்தி, ஆக்டிவ் லிசனிங் அண்டு அத்தன்டிசிட்டி, மேக்கிங் ஹேர் ஷார்ட் ஆஃப்டர் ஸ்பீக்கர் அண்டு தாட், லீடர் இன் த ரியம் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஸோ அதுக்கு தமிழாக்கம் வந்து அவரது பணி பச்சாதாபம், எம்பத்தி, சுறுசுறுப்பான, அதான் ஆக்டிவிட்டின்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ ஆக்டிவ் லிசனிங்கு அந்த மாதிரி அதான் அது. ஸோ சுறுசுறுப்பாக கேட்கறது. ஸோ மற்றும் நம்பகத்தன்மை, ரிலையபிள்னு சொல்லலாம். இல்லை இவங்க சொன்ன மாதிரி அது ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, நம்பகத்தன்மைக்கு இங்கே வந்து அத்தன்டிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பகத்தன்மை. ஸோ முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது அவரை மனித உறவுகளின் துறையில் ஒரு விரும்பத்தக்க பேச்சாளராகவும் சிந்தனை தலைவராகவும் ஆக்குகிறது. அவரது ராப்போர்ட் என்ற புத்தகத்தில் அலிசன் தனது நிபுணத்துவத்தை செயல்படுத்தக்கூடிய உத்திகளாக வழிகாட்டுகிறார். வாசகர்களுக்கு ஆழமான தொடர்புகளை வளர்க்கவும் அன்றாட வாழ்க்கையில் அவர்களின் தொடர்பு திறன்களை மேம்படுத்தவும் அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இந்த புக்கு ரீட் பண்ணுறவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் எப்படி மற்றவங்களோட எப்படி தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரது போல். ஸோ தனது ஈர்க்கக்கூடிய எழுத்தை, நடை மற்றும் தொடர்புடைய எடுத்துக்காட்டுகள் மூலம் மனித தொடர்புகளின் சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கு வழி செலுத்துவதற்கும் ஒரு உருமாற்று அணுகுமுறையை அவர் ஊக்குவிக்கிறார். அதான் புரிஞ்சிச்சு. ஓகேன்னா இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்பை எப்படிலாம் இந்த ஒரு 4 வகையில் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கலாம், இப்படி அதை புரிஞ்சிக்கலாம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை வச்சு அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட்ஸை வச்சு அதை புரிஞ்சிக்கலாம், இதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வர்றாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் ரெண்டுமே. ஸோ இப்போ இவ்வளோ தான் இந்த புக்ஸில் 2 பக்கம் வந்து இன்ட்ரொடக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அதாவது ஆத்தர்ஸ் பற்றி முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டென்ட் லிஸ்ட்டு, அதாவது 1 to chapter 10 வரையும் இருக்குது. சரிங்களா? chapter 1லேருந்து 10 வரைக்கும். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப், செகண்ட் சாப்டர் வை வேர்ட்ஸ் மேட்டர், தேர்ட் சாப்டர் வந்து த கார்னர்ஸ்டோன்ஸ் ஆஃப் ராப்போர்ட், ஃபோர்த்து சாப்டர் வந்து ரிஃப்ளெக்ஷன் வாட் லைஸ் பினத், ஃபிஃப்த்து சாப்டர் வந்து பவர் இன்டிமிசி இந்த அனிமல் சர்க்கிள், சிக்ஸ்த் சாப்டர் வந்து அவாய்டிங் கன்ஃபரன்டேஷன் த டீரெக்ஸ், அவாய்டிங் கன்ஃபரண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த மெத்தட் இங்கே தான் வருது. அவாய்டிங் கன்ஃபரன்டேஷன் டீரெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ செவன்த்து சாப்டர் வந்து லேர்னிங் டு கேபிட்டுலேட் தி மவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாப்டர் 8 வந்து டேக்கிங் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப லைன். ஸோ சாப்டர் 9 வந்து பில்டிங் கோஆப்ரேஷன், தி மங்கி. தென் 10th வந்து இம்ப்ரூவிங் ரேப்போர்ட் பில்டிங். கடைசியாக தான் ரேப்போர்ட் பில்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் 10th சாப்டர். இவ்வளோ தான்.
ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் இப்பொழுதைக்கு முடிச்சிடுவோம். சாப்டர் தனியாக ஆரம்பிப்போம்.